ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்டனில் பூக்கள் தாங்க பூத்துருக்கு. நான் 3 மொட்டு எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதாங்க விரிஞ்சிருக்கு. டெய்லி 3, 4 பூத்துக்கிட்டே தான் இருக்குது. செடி பார்த்தீங்கன்னா நர்சரியிலேருந்து தாங்க வாங்கிட்டு வந்தேன். குட்டி செடி தான், ஹைப்ரிட் செடின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய மொட்டுக்கள் எடுத்துகிட்டே இருக்குது, பூவும் வந்து கொடுத்துட்டே இருக்குது. ரோஸ் பாருங்கள், சூப்பராக குட்டி குட்டி அழகாக விரிஞ்சிருக்குங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நர்சரியிலேருந்து நம்ம ரோஸ் செடி வாங்கிட்டு வர்றோங்க, பெரிய பூவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த டைம் நம்ம இதில் க்ரோ பேக்கில் நட்டு வச்சு அடுத்த டைம் வந்து பூக்கும்போது குட்டி குட்டியாக பூக்குதுங்க. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து கரெக்டான உரம் இதெல்லாமே தான் கொடுத்துட்ருக்கேன். தண்ணி கரெக்டாக விட்டுட்டு வர்றேன். பட் ஏன்னு தெரியலங்க, குட்டி குட்டியாக தான் பூக்குது. ஆனால் செம்பருத்தி வந்து சூப்பராக பூக்குதுங்க. பாருங்கள், இன்றைக்கி அழகான பூக்கள் வந்து கிடச்சிருக்குங்க. குட்டி கார்டனில் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து ஹார்வெஸ்டிங் கிடச்சாலும் ரொம்ப ஹாப்பி. அதுலேயும் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிடச்சாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இது ஹைப்ரிட் செடின்னு தான் சொல்லி சொன்னாங்க. நல்லாவே பூக்குது. இது பார்த்தீங்கன்னா செண்டுமல்லி நிறைய மொட்டு எடுத்துருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு பக்கம் இருந்து இந்த விதை வாங்கிட்டு வந்து தான் போட்டேன். நல்லாவே வந்து முளைச்சி சூப்பராக வந்து மொட்டுக்கள் விரிஞ்சிருக்கு. இது வந்து செவ்வந்திங்க. இதுவுமே அப்படித்தாங்க, நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நிறைய இருந்தது. அப்புறம் பார்த்தா குட்டி குட்டியாக பூக்குது செகண்ட் டைம் பூக்கும்போது. அது ஏன்னு தெரியலங்க.